எல்லோருக்கும் வணக்கம். மீண்டும் மற்றொரு வீடியோ வாயிலாக இன்சைட்ஸ் வித் டாக்டர் ரிஃப்ஷிங்கிற சேனலூடாக உங்க எல்லாரையுமே சந்திக்கிறதுல மிக்க சந்தோஷமா இருக்கு. நிறைய பேர் இன்னைக்கு ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிற ஒரு பிரச்சனையாக என்னகிட்ட கேட்டிருந்தாங்க. அதாவது சகோதரர்களுக்கு இடையிலான குழந்தைகள் அவங்களுக்கு இடையில சண்டை போட்டுக்கொள்றது, ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போட்டுக்கொள்றது அல்லது பாரபட்சம் காட்டுறாங்க அப்படின்னு நினைக்கிறது, அதன் அதன் மூலமாக ஏற்படுகின்ற மனத்தாக்கம், இதை பத்தி ஒரு இன்சைட் கொடுக்கட்டாம்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த அடிப்படையில் சகோதரர்களுக்கு இடையிலான பிரச்சனைகள் ஏன் வருது, அல்லது அதுக்கு எவ்வாறான தீர்வுகளை நாங்கள் எடுக்கலாம், என்ன மாதிரியான டெக்னிக்ஸை யூஸ் பண்ணி இந்த பிரச்சனைகளை இல்லாமல் செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறோம். இந்த விஷயத்தில் நாங்கள் முதல்ல புரிஞ்சிக்க வேண்டியது பெற்றோர்களாகிய நாங்கள் ஒரு விஷயத்தை நம்பணும். என்னன்னு சொன்னால், சகோதரர்களுக்கு இடையிலான குழந்தைகளுக்கு இடையிலான இந்த மாதிரியான போட்டி, சின்ன சின்ன சண்டைகள், குறும்புகள், இதெல்லாம் நார்மலாகவே ஒரு ஒரு நார்மலான விஷயம். நாங்கள் எல்லாத்தையுமே பெருசுபடுத்தி யோசிக்க வேண்டிய ஒரு தேவை இல்லை. ஆனால் எங்கே இது ஒரு கன்சர்னாக வருதுன்னு சொன்னால், எங்கே நீங்கள் இதை பற்றி யோசிக்கணும்னு சொன்னால், 2-3 குழந்தைகள் சண்டை போட்டுக்கொள்றதால, போட்டி போடுறதால ஒரு குழந்தை பாதிக்கப்படுமோ அல்லது எல்லா குழந்தைகளும் உளத்தாக்கத்துக்கு ஏற்படுதுன்னு சொன்னா, அந்த குழந்தைகள் சாப்பிடாம இருக்குது, அழுது கொண்டே இருக்கு, தூக்கம் இல்லாம இருக்கு, அல்லது ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன், கோபத்தை காட்டிக்கிட்டே இருக்குது. அடுத்தது அவங்களோட ஒரு சோஷியல் இன்டராக்ஷன், மற்றவர்களோட பழகிறது, நண்பர்களோட பழகிறது, அந்த மாதிரி இதுகளில் பிள்ளை ஸ்ட்ரகிள் பண்ணுது. இல்லைன்னா ஸ்கூலுக்கு போகிற நேரம் அவங்களோட படிப்புல, அவங்களோட கற்றலில் பிரச்சனைகள் வருது, அவங்க அகடமிக் பெர்ஃபார்மன்ஸில் குறைகள் வருது அப்படின்னு சொன்னால் இது ஒரு கன்சர்னாக நாங்கள் யோசிக்கணும். அதுக்கு நாங்கள் என்ன மாதிரி அதுக்கு தீர்வு காணலாம் அப்படிங்கிறத பற்றி கண்டிப்பாக யோசிக்கணும். எனக்கிட்ட ஒரு நண்பர் கேட்டிருந்தாங்க, அவங்களோட வீட்டில் நடக்கிற ஒரு சம்பவத்தை சொல்லியிருந்தாங்க. அவங்களோட 2 குழந்தைகளில் மூத்த குழந்தை 7 வயதுடைய குழந்தையாகவும், 2வது குழந்தை 5 வயதாகவும் சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனைன்னு சொன்னால் 2 பேரும் எந்த நேரமும் எல்லா விஷயத்துலையும் போட்டி போட்டுக்கொண்டும் சண்டை போட்டுக்கொண்டும் இருக்கிறாங்கன்னு சொல்லி. அதில் மூத்த குழந்தை அந்த இளைய குழந்தை, அதாவது தம்பியை ப்ரைஸ் பண்ணுற நேரம், அதாவது தம்பிக்கு ஏதாவது பாராட்டி பேசுகிற நேரம் அது கோபமாக வெளிப்படுறதாகவும், இளைய குழந்தை மூத்த குழந்தையோட பேரண்ட்ஸ் டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது, ஹோம்ஒர்க் செய்ய அதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுற நேரம் அது இந்த குழந்தை அழுகிறதாகவும் கம்ப்ளைண்டாக சொல்லியிருந்தாங்க. இதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு முதல்ல நாங்கள் புரிஞ்சு கொள்ளணும். இந்த சிப்ளிங் ரைவல்ரின்னு சொல்லுவோம், அந்த சகோதரர்களுக்கு இடையிலான இந்த பிரச்சனை ஏன் வருது அப்படின்னு சொன்னால், ஒரு அட்டென்ஷன் குறையிற நேரம், அதாவது மூத்த பிள்ளை ஒரு பிள்ளை மட்டும் இருக்கிற நேரம் இன்னொரு பிள்ளை வந்தால் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரலாம். அந்த குழந்தை, மூத்த குழந்தை ரொம்ப நாளைக்கு ஒரு தனி பிள்ளையாக வாழ்ந்துட்டு திடீரென்று ஒரு சிப்ளிங், ஒரு சகோதரர்கள் வார நேரம் ஒரு போட்டி உணர்வு வரும். அது மட்டும் இல்லாமல் உண்மையிலேயே பெற்றோர்கள் குழந்தைகளோட எண்ணிக்கை அதிகரிக்கிறப்போ, 2வது 3வது குழந்தைகள் வார நேரம் எங்களோட அட்டென்ஷன் அந்த எல்லா குழந்தைகளுக்கும் பிரியும். அதுலேயும் சின்ன பிள்ளை ஒன்று இருக்குன்னு சொன்னால் அதுக்கு நாங்கள் கூட அட்டென்ஷன் கொடுப்போம். அதில் நீட்ஸை பார்த்து அதுக்கு கூட அட்டென்ஷன் கொடுப்போம். அப்போ இந்த மூத்த குழந்தைகளுக்கு இது ஒரு போட்டி மனப்பான்மையும் ஒரு பொறாமையும் வர்றது ஒரு இயல்பான விஷயம்தான். இன்னொரு உண்மையான விஷயம், உண்மையிலேயே குழந்தைகளுக்கு இடையில சில நேரம் பெற்றோர்கள் நாங்கள் ஒரு கம்பேர் பண்ணி பேசுவோம். மூத்த குழந்தைகிட்ட சொல்லுவோம், சின்ன பிள்ளையை பார்த்து, பாரு உன்னை விட இளைய ஒரு தம்பி அல்லது தங்கச்சி அவங்க எப்படி இருக்காங்க, நீ உன்னை பாரு, நீ இது செய்கிறா, இல்லை உன்னை தம்பி தங்கச்சி செய்கிறார். அந்த மாதிரியான பேச்சுக்கள் நாங்கள் இயல்பாகவே எங்களை மீறியே பெற்றோர்களுக்கு சில நேரம் வரும். இது எங்களை பொறுத்த வரைக்கும் சின்ன விஷயமாக இருக்கலாம். ஆனால் குழந்தையை பொறுத்த வரைக்கும் கம்பேர் பண்ணி பேசுறதுங்கிறது அவங்களோட மனசுல ஒரு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி அதுவும் ஒரு காரணமாக இருக்கும் இந்த போட்டி, பொறாமை, இதெல்லாம் வாரத்துக்கு. சரி, இப்போ நான் மேலே சொன்ன சம்பவத்தின் அடிப்படையில் நான் சொல்ல போனால், இந்த 2 குழந்தைகள், 7 வயது குழந்தையும் 5 வயது குழந்தையும் சொன்னால், இவங்களுக்குள்ள வர இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு தான் என்ன, நாம் என்ன செய்கிறது மூலமாக இந்த 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 பிரச்சனையை நாம் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சிருக்கலாம். இந்த சண்டையை, போட்டியை பொறாமையாக மாறாமல் இந்த பிள்ளைகளோட உளத்தாக்கம் ஏற்படுத்தாத வகையில் எப்படி நாங்கள் கட்டுப்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி அந்த இன்சைட்டை பார்க்குறது இந்த வீடியோவோட நோக்கமாக இருக்குது. முதல்ல பெற்றோர்களாகிய நாங்கள் இந்த 2 குழந்தைகளோட மனநிலையை அல்லது அவங்களோட ஃபீலிங்ஸை, இமோஷன்ஸை நாங்கள் முதல்ல புரிஞ்சுக்கொள்ளணும். அதாவது இது ஒரு இயற்கையான விஷயம். இந்த குழந்தை ஃபீல் பண்ணுறது ஒரு பிழையானதல்ல, தவறானதல்ல. குழந்தைய நீ பொறாமைப்படுறாய், நீ போட்டி போடுறாய், உனக்கு ஷேர் பண்ண தெரியாது, இப்படியெல்லாம் வார்த்தைகளை நாங்கள் விடாமல் பிள்ளைகளை முதல்ல அவங்களோட மனநிலையை நாங்கள் புரிந்து கொண்டோம் அப்படிங்கிறத பிள்ளைகள்கிட்ட நாங்கள் கம்யூனிகேட் பண்ணணும். இதுக்கு 2 குழந்தைகள்கிட்டையுமே நாங்கள் சொல்லலாம், நீங்கள் சண்டை போடுறதால, அதாவது இந்த தம்பி அல்லது தங்கச்சி உங்களுக்கு இந்த பொருளை, இந்த டாயை தராததால் நீங்கள்
கவலைப்படுறீங்க, அது உங்கள அப்செட் பண்ணுதுங்கிறது எனக்கு விளங்குது. அப்படியான வார்த்தைகள் மூலமா பிள்ளைகளுக்கு நாங்க எப்பவுமே பிள்ளைகளோட மனநிலையை நாங்க புரிஞ்சு கொண்டோம் அப்படிங்கிறத வந்து தெளிவா சொல்ல வேணும். அடுத்தது நான் மேல சொன்ன மாரி பிள்ளைகள வந்து கம்பேர் பண்றது வந்து அவங்களுக்கு வெகுவாகவே ஒரு மன உளைச்சல தரும். உதாரணத்துக்கு அந்த ஒரு அந்த 2வது குழந்தை, சின்ன குழந்தை வந்து ஒரு ஒரு பில்டிங் பிளாக்ஸ்ல ஏதோ ஒண்ணு செய்துட்டுது. அத உங்கள்ட்ட கொண்டு வந்து காட்டுது அப்படின்னு சொன்னா, நீங்க அந்த பிள்ளைய பாராட்டுற நேரம், நல்லா செய்திருக்கீங்க, அழகா இருக்குன்னு பாராட்டுற அதே நேரம், நீங்க மற்ற உங்களோட மூத்த குழந்தை காது கேட்கிற மாரி சொல்லலாம். அவரும் உங்கள மாதிரி 5 வயசா இருக்கிற நேரம், இதே மாரி ஒரு பில்டிங் பிளாக்ஸால ஒன்று செய்து காட்டியிருக்கிறார். அவரும் இதே மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய செய்திருக்கிறாரு. நீங்களும் அதே மாரி செய்றீங்க அப்படின்னு சொல்ற நேரம், அந்த குழந்தை, மூத்த குழந்தை, ஓகே நானும் வந்து இப்படித்தான் இருந்திருக்கேன். அந்த நேரமும் என்ன இப்படித்தான் பாராட்டி இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு மனசுல வந்து அந்த பிள்ளைக்கு வந்தது சந்தோஷத்த குடுக்கும். இதுக்கு மீறி அவங்க 2 பேருக்கும் இடையில ஒரு பிரச்சனை ஒண்ணு வந்துட்டு, ஒரு சண்டை ஒண்ணு வந்துட்டுன்னு சொன்னா வந்து, நீங்க பேரண்ட்ஸ் வந்து அதுக்கு இன்வால்வ் ஆகுற நேரம் வந்து, அவங்க 2 பேருக்கும் இடையில ஒரு கான்ஃப்ளிக்ட் ரெசல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது குழந்தைகள் வந்து அவங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனைய அவங்களே தீர்த்து கொள்ளணும். அதுக்கு நாம வந்து ஒரு சப்போர்ட்டா இருக்கணும். நாம அதுல தலையிட்டு நீ இத செய், நீ இத செய் அப்படின்னு சொல்றது வந்து ஒரு நாளும் வொர்க் அவுட் ஆகாது. அது இல்லாம 2 பேரையும் உட்கார வச்சு பேச வச்சு, என்ன பிரச்சனை? ஓகே. நீங்க இத இப்படி செய்திருக்கலாம். அந்த மாதிரியான கான்ஃப்ளிக்ட் ரெசல்யூஷன் செய்றது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்பாக இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு டாய்க்கு சண்டை பிடிக்கிறாங்க. ஒரு டாய் வேணும். ஒரு ஆள் சொல்லுது வந்து, "இத நான் தான் முதல்ல எடுத்தேன். நான் தான் விளையாட போறேன்ட்டு." மற்ற ஆள் சொல்லுது, "இல்ல இது என்னோட டாய். நான் தான் விளையாட போறேன்னு" சொல்லி. அப்ப நீங்க என்ன செய்யலாம்னு சொன்னா, சில பெற்றோர்கள நான் பார்த்திருக்கேன் வந்து, அந்த டாயே எடுத்து வச்சுட்டு, "2 பேருக்கும் இல்ல போ" அப்படின்னு சொல்ற சம்பவங்கள பார்த்திருக்கிறேன். அது உண்மையிலேயே ஒரு நல்ல பிராக்டிஸ் இல்ல. ஏன்னா குழந்தைகளுக்கு வந்து நீங்க ஒரு பிரச்சனை வந்தா, அதிலிருந்து ஓடி ஒளியறதுக்கு தான் நீங்க ஒரு தீர்வ குடுக்குறீங்களே தவிர, அத எப்படி அவங்க 2 பேரும் அந்த பிணக்க தீர்த்து கொள்றதுங்கிறத பத்தி நம்ம பேசுறோம் இல்ல. அதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு சொன்னா, 2 பிள்ளைகள்ட்டயும் பேசி, ஓகே இந்த டாய வந்து நீங்க டேக்கிங் டர்ன்ஸ். நீங்க ஒரு குறிப்பிட்ட நேரம் விளையாடுங்க. அதுக்கு பிறகு நீங்க ஒரு குறிப்பிட்ட நேரம் விளையாடுங்க. அப்ப உங்களுக்கு 5 நிமிஷம் நீங்க விளையாடிட்டு குடுங்க. அதுக்கு பிறகு அண்ணா விளையாடினது பிறகு திருப்பி தருவார். நீங்க திருப்பி விளையாடுங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு டைமரை யூஸ் பண்ணியோ, இல்ல நீங்க ஒரு 5 மினிட்ஸ் ஆயிட்டு அப்படின்னு சொல்றது மூலமாகவோ, நீங்க வந்து அந்த பிள்ளைகள வந்து மேனேஜ் பண்ணலாம். அப்ப பிள்ளைகளும் என்ன அதிலிருந்து கற்றுக்கொள்ளும் அப்படின்னு சொன்னா, ஓகே ஒரு பிரச்சனை ஒன்று வந்தா, நாங்க அதுக்கு ஒரு தீர்வு ஒன்று எடுக்கலாம். பரஸ்பரமாக நாங்க ஒரு பிரச்சனையை தீர்த்து கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு ஸ்கில் வந்து அந்த பிள்ளைக்கு டெவலப் ஆகும். அது இல்லாம நீங்க டாய்ஸ மொத்தமாவே எடுத்தீங்கன்னு சொன்னா, தான் லைஃப்ல வந்து பிறகு வந்து ஒரு பிரச்சனை ஒன்று வரணும் என் பிள்ளை நினைக்கும். ஓகே. அந்த ப்ராப்ளம நம்ம மொத்தமாகவே ஒதுக்கி வச்சா வாழ்க்கையில சரி அப்படிங்கிற ஒரு 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 கான்செப்ட்க்கு பிள்ளை வந்துரும். அப்போ அது வந்து ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் வந்து குறைவாகவே அந்த பிள்ளைகளுக்கு வரும். பொதுவாகவே உங்களோட குழந்தைகள் வந்து ஒருவருக்கொருவர் சண்டையிட்டுக் கொள்றவங்களா இருந்தா, போட்டி மனப்பான்மை உடையவர்களாக இருந்தா வந்து, அவங்களோட அந்த பாண்ட அதிகரிக்கிறதுக்கு வந்து நீங்க சில சில செயல்முறைகள் வந்து செய்ய வேண்டியிருக்கும். உதாரணமாக வந்து குழந்தைகள் வந்து அவங்களுக்குரிய இன்டராக்ஷன்ஸ கூட்டுறதுக்கு 2, 3 குழந்தைகள் உங்களுக்கு இருக்கும்னு சொன்னா, அவங்களுக்கு இடையிலான இன்டராக்ஷன கூட்டுறதுக்கான அ அத செயற்பாடுகள என்கரேஜ் பண்றது இதுக்கு ஒரு தீர்வாக இருக்கும். ஆ உதாரணமா நாங்க என்ன சொல்லலாம், போர்ட் கேம்ஸ் விளையாடுறது, லூடோ அந்த மாதிரி எல்லாம் சேர்ந்து விளையாட சொல்றது. இல்லாட்டி ஏதாவது ஒரு கிச்சன்ல ஒரு பேக்கிங் செய்யலாம் வாங்க எல்லாருமா சேர்ந்து செய்யலாம். ஒரு சாண்ட்விச் செய்யலாம். சின்ன சின்ன ஒரு டீ ஊத்தி பழகலாம் எப்படின்னு சொல்லி. அப்படி எல்லாரையுமே கூப்பிட்டு அவங்களுக்குள்ள வந்து ஒரு டீம் ஒர்க்கா செய்யக்கூடிய விஷயங்கள். அப்படி செய்றது மூலமாக வந்து அவங்களுக்கு இடையிலான அந்த பாண்டிங் வந்து கூடும். இதுவும் வந்து ஒரு தீர்வாக இருக்கும். அடுத்த ஒரு டெக்னிக் வந்து உங்களோட வீட்டுல வந்து சில ஃபேர் ரூல்ஸ், அதாவது சில ரூல்ஸ் இருக்கணும், பவுண்டரிஸ் இருக்கணும். இதுதான் இப்படித்தான்ங்கிற சில விஷயங்கள் இருக்கணும். அது குழந்தைகளுக்கு குழந்தை வந்து நீங்க மாத்தக்கூடாது. அதாவது மழை காலங்கள்ல ஐஸ்கிரீம் சாப்பிடுறது இல்ல அப்படின்னு உங்களோட வீட்டுல ஒரு சட்டம் இருக்கும்னு சொன்னா, அது உங்களோட சின்ன குழந்தை வந்து அடம் பிடிச்சு கேட்குது, பாவம் தானே, அவர் சின்னவர் தானே, அவருக்கு கொடுப்போம். இப்படி சில பெற்றோர்கள் நடந்துக்கிறத நான் அவதானிச்சிருக்கேன். அது பிழை. ஒரு விஷயம் இல்லைன்னு சொன்னா அது எல்லா குழந்தைகளுக்குமே இல்லதான். அப்படிங்கிற ஒரு ஃபேர் ரூல் வந்து உங்களோட வீட்ல வந்து செட் பண்ணணும். அப்படி செய்றது மூலமா பிள்ளைகள் வந்து அந்த பாரபட்சம் பார்க்குறாங்க அப்படிங்கிற மனநிலையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா விடுபடும். இப்போ ஒரு குழந்தை வந்து மற்ற குழந்தை மீது பொறாமைப்படுது அப்படின்னு வைப்போம். மூத்த குழந்தை வந்து சின்ன குழந்தை மேல பொறாமைப்படுது. உங்களோட அட்டென்ஷன் வந்து கூட வந்து நீங்க தங்கச்சிக்கு அல்ல தம்பிக்கு தான் குடுக்குறீங்க அப்படின்னு சொன்னா, நீங்க அட்ரஸ் பண்ண வேண்டிய பிரச்சனை வந்து அந்த மூத்த குழந்தைகிட்ட நீங்க நிறைய ரீஅஷ்யூரன்ஸ் குடுக்கணும். அதாவது நீங்களும் இந்த வயசா இருக்கிறப்போ உங்களுக்கு இதே மாதிரி தான் நாங்க செய்தோம். உங்களுக்கு உங்களுக்கு தெரியாம இருக்கலாம் அல்லது உங்களுக்கு மறந்து இருக்கலாம். ஆனா இதே மாதிரியான அட்டென்ஷன் தான் நாங்க உங்களுக்கு குடுத்தோம். நாங்க உங்க 2 பேரையும் வந்து ஒரே அளவா ஈக்குவலா நேசிக்கிறோம் அப்படின்னா அந்த குழந்தைக்கு அடிக்கடி சொல்லணும்.
அதில் வந்து நான் எந்த பர்சனலாக வந்து நான் யூஸ் பண்ணுற ஒரு டெக்னிக் வந்து பிள்ளைகள காதில் சொல்கிறது, ரகசியம் சொல்கிற மாதிரி. குழந்தைகளுக்கு ரகசியம் சொல்கிறதுங்கிறது நல்லாவே பிடிக்கும். நம்ம ஏதாவது காதில் வந்து சொல்கிறது வந்து அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ நம்ம சும்மா இருக்கிற நேரம் வந்து ஒரு குழந்தையை கூப்பிட்டு உங்களை தான் நான் ரொம்பவே நேசிக்கிறேன், நீங்கள் தான் எனக்கு எல்லாமே, நீங்கள் தான் என் லைஃப்லேயே கிடைச்ச ஒரு கிஃப்ட், சிறந்த ஒரு கிஃப்ட் நீங்கள் தான் அப்படின்ட்டு எந்த 2 குழந்தைகளுக்குமே நான் காதில் சொல்லுவேன். ஒரு ஆளுக்கு தெரியாமல் ஒரு ஆளுக்கு சொல்லுவேன். அப்போ அவங்க அதை எப்படி ஃபீல் பண்ணுவாங்கன்னு சொன்னால், அது ஒரு ரகசியம், ஒரு மோஸ்ட் ப்ரிஷியஸ் திங், எனக்கு கிடைச்ச ஒரு ரகசியம், என் அம்மா வந்து எனக்கிட்ட தான் சொல்கிறா அப்படிங்கிறத அந்த பிள்ளை வந்து உணரும். அப்போ அது வந்து அது அது ஒரு தன்னை ஒரு பெரிய ஆளாக நினைத்து கொள்ளும். அப்படிங்கிறப்போ அந்த சகோதரர்களுக்கு இடையிலான சண்டை வந்து நல்லாவே குறைஞ்சிரும். மற்றது வந்து சின்ன பிள்ளை வந்து ஏதாவது செய்கிற நேரம் வந்து பெரியவங்கள்ட்ட சொல்லலாம் வந்து, நீங்கள் தான் அவங்கள பார்த்துக்கணும், ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியை கொடுக்கணும். உங்களோட பொறுப்பு தங்கச்சியை பார்த்துக்கொள்வது, தம்பியை பார்த்துக்கொள்வது, அப்படி ரெஸ்பான்சிபிலிட்டியை கொடுக்குற நேரம் ஓகே, நான் வந்து சின்ன பிள்ளை மாதிரி சண்டை போட்டு கொண்டு இருக்கக்கூடாது, நான் வந்து இங்கே ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணுறேன் அப்படிங்கிறத பிள்ளை, அந்த மூத்த பிள்ளை நம்ப ஆரம்பிக்கும். அதே நேரம் அந்த சின்ன பிள்ளையும் வந்து அந்த மூத்த பிள்ளை வந்து படிக்கிற நேரம் போய் டிஸ்டர்ப் பண்ணுது அப்படியெல்லாம் நடந்து கொள்கிற நேரம் வந்து நீங்கள் அதை டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு எடுக்கலாம். அந்த பிள்ளைக்கு வந்து வேறு ஏதாவது ஒரு புக்கை கொடுக்குறது, அல்லது வேறு விளையாடுறதுக்கு பெயிண்ட் பண்ணுறதுக்கு ஏதாவது கொடுக்குறது, அந்த மாதிரி அந்த மூத்த பிள்ளையை வந்து டிஸ்டர்ப் பண்ணாத வகையில் நீங்கள் பார்த்து கொண்டீங்கன்னு சொன்னால் அதுவும் வந்து அந்த சண்டைக்கு வந்து ஒரு காரணமாக இருக்காது. அதுலேருந்து அந்த அந்த அது ஒரு பழக்கமாகவே நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி பிரச்சனைகள் கண்டிப்பாக அந்த வீட்டில் வந்து நடக்காது. அடுத்த மிக முக்கியமான விஷயம், சகோதரர்களுக்கு இடையில சண்டை போட வேணாம்னு சொல்கிற பேரண்ட்ஸ் தங்களுக்கு இடையில சண்டை போட்டு கொள்ளக்கூடாது. பேரண்ட்ஸ் வந்து வளர்ந்தோர் நாம் என்ன செய்கிறோமோ அதை பார்த்து தான் குழந்தைகள் வந்து எங்களோட பிரதிபலிப்பாக தான் பிள்ளைகள் இருக்க போகுது. ஸோ நாங்கள் சதா சண்டை போட்டு கொண்டு இருந்துட்டு பிள்ளைகளை நீங்கள் சண்டை போடாதீங்க, நீங்கள் போட்டி போடாதீங்கன்னு சொல்கிறது வந்து ஒரு சிறப்பான ஒரு விஷயம் இல்லை. ஸோ நாங்கள் எங்களோட பிஹேவியரில் மாற்றங்களை கொண்டு வரது மூலமாகவும் பிள்ளைகளை இளஞ்சந்ததியினரை வந்து நாங்கள் ஒரு ஒழுங்கான தலைமுறையாக உருவாக்குறதுக்கு அது முக்கியமான விஷயமாக இருக்கும். இப்படியான டெக்னிக்ஸ் எல்லாமே நீங்கள் செய்து பார்த்தோம். இந்த பிரச்சனைகள் ஒன்றும் குறையல. ஏதோ ஒரு குழந்தை வந்து உளத்தாக்கத்துக்கு ஆளாகி இருக்கு. அந்த குழந்தைக்கு நான் மேலே சொன்ன மாதிரி பசி இல்லை, தூக்கம் இல்லை, எப்போவுமே கோவமாக இருக்குது, அழுதுகிட்டே இருக்குது, இப்படியான சிம்டம்ஸை நீங்கள் கவனிப்பீங்களா இருந்தால் அது உண்மையிலேயே அவசரமாக நீங்கள் அட்ரெஸ் பண்ண வேண்டிய விஷயம், ஒரு ப்ரொஃபஷனல் ஹெல்ப்பை நாட வேண்டிய விஷயம். அப்படியான நேரங்களில் வந்து ஒரு உளவளத்துறை நிபுணர் அப்படின்னு சொல்லுவோம் நாங்கள், ஒரு கவுன்சிலராக இருக்கட்டும், சைக்காலஜிஸ்ட், அப்படி வந்து நீங்கள் அவங்களோட உதவியை நாடி இந்த பிரச்சனைகள்லேருந்து பிள்ளைகளை வந்து பாதுகாத்து கொள்வது சிறப்பானதாக இருக்கும். இது போன்ற உங்கள் அன்றாட வாழ்க்கையில் உங்களோட குழந்தைகள் சார்ந்த பிரச்சனைகள் ஏதாவது இருக்குமாக இருந்தால், அப்படி இல்லைன்னு சொன்னால் உங்களோட உளவியல் தாக்கங்கள், உளவியல் பிரச்சனைகள் பற்றிய தெளிவூட்டல்கள் உங்களுக்கு தேவைப்படும் அப்படின்னு சொன்னால் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படி இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற இமெயில் அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் இமெயில் அனுப்பினாலும் அது சம்பந்தமான தெளிவூட்டல்களை இனி தொடர்ந்து வருகின்ற வீடியோக்களை வந்து கண்டிப்பாக பார்க்கலாம். மீண்டும் மற்றொரு வீடியோவினோட சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.